தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். நிதிஷ்குமார் பீகாரை பொறுத்தவரை இது ஒரு தலைவரின் பெயர் மட்டுமல்ல, பீகாரின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு ஆளுமை. நிதிஷ்குமார் ஒரு மண் குதிரை என்று எதிர்க்கட்சிகள் வைத்த விமர்சனங்களுக்கு தேர்தல் வெற்றி மூலம் முடிவு கட்டி ஜோதி பாசு, நவீன் பட்நாயக் போன்றோர் செய்த சாதனையை, அதாவது 20 ஆண்டுகள் முதல்வர் என்பதை சமன் செய்து தனது அரசியல் ஆளுமையை வெளிப்படுத்தியுள்ளார் நிதிஷ்குமார். 10வது முறையாக முதல்வர் பதவி ஏற்று தொடர்ந்து பீகாரை வழிநடத்த இருக்கிறார் முன்னா என்று செல்லமாக அழைக்கப்படும் நிதிஷ்குமார். பீகாரில் மக்கள் தலைவர் என்று அழைக்கப்பட்டவர் கர்பூரி தாக்கூர். பீகார் அரசியலில் சமூக விடுதலைக்கு வித்திட்ட அவரது வழியில் வந்தவர்தான் நிதிஷ்குமார். ஜெயபிரகாஷ் நாராயணனை தனது தலைவர் என்று அடிக்கடி கூறும் நிதிஷ் 1951 பிறந்தவர். 1977 பீகாரில் காங்கிரஸ் எதிர்ப்பு, ஜனதா மீது அதிருப்தி நிலவிய காலத்தில் தேர்தல் அரசியலில் காலடி எடுத்து வைத்தார். ராமனோகர் லோகியாவின் மீது அதீத ஈடுபாடு கொண்டவர் நிதிஷ்குமார். சோசலிச சிந்தனைகளோடு தன்னை செதுக்கிக் கொண்ட நிதிஷ் மாநில அரசியலில் மட்டுமல்ல, தேசிய அரசியலிலும் தனது இருப்பையும் அவசியத்தையும் நிலைநாட்டி மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக இருக்கிறார். இவரை தலைவராக ஏற்க மறுத்தது இந்திய கூட்டணியின் வரலாற்று பிழை. அதன் காரணமாகவே வட மாநிலங்களில் காங்கிரஸ் படுதோல்வியை சந்தித்தது. பீகார் தேர்தலில் காங்கிரஸ் கரைந்தே போய்விட்டது என்று கூட கூறலாம். 10வது முறையாக முதல்வர் பதவியேற்கும் நிதிஷ்குமார் முதல் முறையாக 2000ஆவது ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி அந்த நாற்காலியில் அமர்ந்தார். ஆனால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாததால் அதில் நீடிக்க அவரால் முடியவில்லை. இந்த தோல்வியை 2005ஆம் ஆண்டு தேர்தலில் பெரிய வெற்றியை அறுவடை செய்து முதல்வரானார் நிதிஷ்குமார். 2010ஆம் ஆண்டும் அவருக்கு பீகார் மக்கள் அமோக ஆதரவு அளிக்க முதல்வர் மகுடம் அவரையே ஏற்றது. 2015 பாஜக கூட்டணியில் இருந்து பிரிந்து ஆர்ஜேடியுடன் கைகோர்த்த போதும் வெற்றி நிதிஷ்குமாரை விட்டு அகலவில்லை. அவரை மீண்டும் முதல்வராக்கி அழகு பார்த்தது. 2017 மெகா கூட்டணியில் இருந்து பிரிந்து மீண்டும் என்டிஏவுக்கு திரும்பிய அவர் 2020 சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றியை வசப்படுத்தி மறுபடியும் முதல்வரானார். மறுபடியும் 2022 என்டிஏவில் இருந்து வெளியேறிய ஆர்ஜேடி காங்கிரசின் மெகா கூட்டணி சார்பில் முதலமைச்சரானார். 2024ஆம் ஆண்டு மட்டும் 278 நாட்கள் ஜேடியு ஆட்சியில் ஜிதன் ராம் மாஞ்சி இடைக்கால முதல்வராக இருந்தார். ஜனவரி 2024 நிதிஷ் மீண்டும் மெகா கூட்டணியை விட்டு வெளியேறி பாஜகவுடன் இணைந்து 9வது முறையாக முதல்வரானார். இன்று வரை அந்த பதவியில் நீடிக்கும் அவர் தற்போதைய தேர்தலில் வரலாற்று வெற்றியை பெற்றதன் மூலம் 10வது முறையாக முதல்வர் பொறுப்பினை ஏற்கிறார். பீகாரை பொறுத்தவரை லாலுவும் நிதிஷ்குமாரும் கர்பூரி தாக்கூர் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர்கள்தான். அதனால்தான் தேர்தலுக்கு முன்னர் அறிவித்த மகளிருக்கான நிதியுதவி திட்டம் கர்பூரி தாக்கூரின் பெயரால் கொண்டு வரப்பட்டது. சுமார் 1.5 கோடி மக்களுக்கு தலா 10,000 நிதியுதவி என்ற இந்த திட்டம் 78% பெண்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க காரணமாக இருந்தது. 2006ஆம் ஆண்டு தேர்தலில் பாஜக ஜேடியு கூட்டணி 243 தொகுதிகளில் 206 தொகுதிகளை கைப்பற்றியது. அதன் பின்னர் 2025 தேர்தலில் 202 தொகுதிகளை இந்த கூட்டணி கைப்பற்றியுள்ளது. இதன் மூலம் மீண்டும் வரலாறு படைத்துள்ளார் நிதிஷ்குமார். பீகார் அரசியல் களம் சாதி மதத்தால் முனைக்கப்பட்டது என்றாலும் அனைத்து தடைகளையும் உடைத்து எரிந்திருக்கிறது என்டிஏ. இஸ்லாமியர்களின் வாக்குகளும் பெருவாரியாக இந்த கூட்டணிக்கு கிடைத்ததால் மகாகத்பந்தன் கூட்டணி மண்ணை கவ்வியது. இதற்கு மூல காரணம் நிதிஷ்குமார் செயல்படுத்திய வளர்ச்சி திட்டங்கள் தான். பீகாரில் சுமார் 3% பேரை மட்டுமே கொண்டுள்ள குர்மி இனத்தைச் சேர்ந்த நிதிஷ்குமார் சாதி மத வரையறைகளை உடைத்து 10வது முறையாக முதல்வர் அரியணை ஏறியிருக்கிறார். இதற்கு முக்கிய காரணம் அவரது சோசியலிச சிந்தனை மற்றும் செயல்பாடுதான். மத்தியில் பாஜக ஆட்சிக்கு ஒரு தூணாக இருக்கும் நிதிஷ்குமார் சுசாசன் பாபு என்று பீகார் மக்களால் அழைக்கப்படுகிறார். தேர்தல் நெருங்கும் வேளையில் மகளிர், இளைஞர்களை குறிவைத்து நிதிஷ் அறிவித்த திட்டங்கள் நல்ல பலன் கொடுத்தது. ரூபாய் 10,000 நிதியுதவி திட்டத்தில் 1.21 கோடி பெண்கள் பலன் பெற்றனர். 125 யூனிட்டுகள் வரை இலவச மின்சாரம், முதியோர் பென்ஷன் ரூபாய் 1100 உயர்வு ஆகியன நிதிஷின் இமேஜை பல மடங்கு உயர்த்தியது.
துல்லியமான வெற்றிக்கு துல்லியமான பிரச்சாரம் அவசியம். அதை பிரதமர் நரேந்திர மோடியும் நிதிஷ்குமாரும் மிகச்சரியாக முன்னெடுத்துச் சென்றனர். இதன் பலன் மகாகத்பந்தன் கூட்டணியின் படுதோல்வி பிரசாந்த் கிஷோர் மண்ணை கவ்வ காரணமாக அமைந்தது. ஈர்ப்பு அரசியலில் தான் எப்போதும் வித்தகர் என்பதை மீண்டும் நிரூபித்து காட்டியிருக்கிறார் நிதிஷ். நலத்திட்டங்கள் செயல்பாடு, சமூக கொள்கை கூட்டணி, அரசியல் ரீதியான செய்தியை மக்களிடம் எளிமையாக எடுத்து செல்வது, வாக்குப்பதிவு முடிவரும் வரை முழுமையான அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவது போன்றவைதான் நிதிஷ்குமாரின் 10வது முறை முதல்வராக காரணம் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். ஜெய் ஹிந்த், ஜெய் பிஹார்.